ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் இஸ் லவர் 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குடல் குழம்பு. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு குடல் குழம்பு செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு குடல் எடுத்திருக்கேன். ஒரு ஆட்டு குடல் இதை வந்துட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி 2-3 தடவை கழுவி வச்சுட்டேங்க. இதில் வந்துட்டு உப்பு மஞ்சள் தூளும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். மட்டன் குழம்பு மாதிரி இது வந்துட்டு நம்ம வந்து அது ஒரே தாளிப்பாக தாளிச்சு விட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மட்டனுக்கு நீங்கள் எத்தனை விசில் விடுங்களோ அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு அத்தனை விசில் எடுத்துக்கோங்க. குழம்புக்கு மசாலா அரைக்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு ஒரு 20-25 வெங்காயம் எடுத்துக்கலாங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 பல் வந்துட்டு பூண்டு எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு வந்துட்டு இஞ்சி எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கேங்க. ஒரு 4-5 பட்டை எடுத்துக்கலாம். ஒரு 10-12 வந்துட்டு கிராம்பு எடுத்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு கசகசா. இது வந்து நம்ம வந்து அரைச்சோல கறி மசாலா தூள் அதுங்க. இது நம்ம வந்துட்டு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. அந்த குழம்பு தூள் வந்துட்டு நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இந்த மசாலா வந்து உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லி, ஒரு 4-5 மிளகாய் உங்கள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு நாங்கள் வந்து தாளிக்கும் போதே நீங்கள் வந்துட்டு வதக்கும் போதே நீங்கள் சேர்த்து வதக்கி நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வேணுங்க. இது போக வந்துட்டு நம்மளுக்கு வந்து உப்பு, தண்ணி, எண்ணெயெல்லாம் தேவையான அளவுக்கு வேணும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குடலை வேக வச்சிடலாங்க. நான் வந்து குடலுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது போக வந்துட்டு மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேங்க. இதை வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தவா ஒன்று சூடு பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை ஊறி வச்சுருக்கோம்ல இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். இப்போ நான் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு வந்துடுறேன். மசாலா ரெடி ஆகிடுச்சு. குடலும் வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு குழம்பு தாளிச்சு விட ஆரம்பிச்சிடலாம். ஒரு குழம்பு குண்டா ஒன்று வச்சுருக்கேன் தாளிச்சு விட. இதில் வந்துட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 4-5 வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினது நம்ம அரைச்சி வச்சுக்கொள்ள மசாலா அதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட மசாலா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல குடல், அதில் வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஏற்கனவே வந்து குடல் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோங்க. அதனால் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போக வந்து உங்களுக்கு தண்ணி தேவையானாலும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ வந்து சிம் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் குடல் அதை சேர்த்திக்கலாங்க. இப்போ குடலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க.
இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா சுண்டிடுச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. குடல் வந்துட்டு நல்லா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.